அனுகுலசாமி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். அவங்க மனைவிக்கு பேர் மகிமை. இவர் அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டார், ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாரு. அவர்கிட்ட படித்த பசங்க எல்லாம் அப்படியே மேலே தாளம் நாதஸ்வரம்லாம் வச்சு அவரை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு எல்லா பசங்களும் பெட்ரோமேக்ஸ் லைட்லாம் வச்சுட்டு, சார் இன்னைக்கு நைட் முழுக்க இந்த லைட் இங்கே இருக்கட்டும் சார், நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவர் காலில் போய் விழுறாங்க. டே அதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரி எந்திரி அப்படின்றார். இப்போ கூட வந்த பியூன் சொல்கிறாரு, சார் விழட்டும் சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் யாருக்கு சார் கிடைப்பாங்க? 36 வருஷமாக ஒரு தடி எடுக்காம, ஒரு பிரம்பால் அடிக்காம, பிள்ளைகளை ஒரு வார்த்தை திட்டாம இப்படி அரவணைச்சு போற ஒரு வாத்தியார் உலகத்துல யாருக்காவது கிடைப்பாங்களா? பெத்த தாய் தகப்பையும் கூட பிள்ளைய ஒரு அடி அடிச்சிருப்பாங்க சார், ஒரு வார்த்தை திட்டிருப்பாங்க. ஆனா நீங்க யாராவது திட்டிருப்பீங்களா? யாரையாவது காயப்படுத்திருப்பீங்களா? இப்படி ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. உங்க காலில் விழுந்தா விழட்டும் சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க. உடனே எல்லாரும் வந்து காலை தொட்டு கும்பிடுறாங்க. நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்துட்டு, சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் கிளம்புது. அதில் லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான், ஆறுமுகம். அவனுக்கு வயசு 23 வயசு. ஆனால் இன்னும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான். இந்த விசு ஒரு படத்தில் சொல்வார்ல, இவன் படிக்கிறான் படிப்பான், அந்த கேட்டகரி அவன் எப்பயுமே அங்கே படிச்சுக்கிட்டே இருப்பான். 23 வயசு. சார் அப்போ நானும் கிளம்புறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிடா போடா, ரொம்ப பண்ணிட்டீங்கடா, ஓவரா நிறைய காசு செலவாயிருக்குமே. சார் நீங்களா பண்ண சொன்னீங்க? நாங்களா காசு கலெக்ட் பண்ணோம் சார். ஒவ்வொரு வாத்தியாரெலாம் என்ன செய்கிறாங்க சரிம்மா சார், நான் ரொம்ப நாள் இந்த ஸ்கூலில் இருக்கனால சொல்கிறேன், நான் ரிட்டையர்டாக போகிறேன்டா, எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்கிற வாத்தியார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ப்ரமோஷன் லெட்டரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காமிச்சு கடன் வாங்கின வாத்தியாரெலாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? வட்டி கூடுற வாத்தியாரெலாம் இருக்காங்க சார். கவுரிங் நகையை கொடுத்து தங்க நகைன்னு ஏமாத்தின வாத்தியாரெலாம் இருக்காங்க. டே பெசாமல் போட, வாயை மூடிட்டு போடாங்கிறார். ஆனால் நீங்கள் நல்ல வாத்தியார், அதனால தான் நாங்களே செலவழித்து இதெல்லாம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை புரியறதுக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது. நீ தான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரியவே மாட்டேங்கிறிய போ அப்படின்றார். அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ மனைவி ஊஞ்சலில் உட்காந்து இருக்கிற கணவனை அப்படியே பெருமிதத்தோடு பார்க்குறாங்க. சார் மனுஷன்னா எப்படி ஒரு மனுஷன்ல, பக்கத்தில் பாராட்டு பத்திரங்கள் இருக்குது, ஒரு வெள்ளி தட்டு இருக்குது, ஒரு பேனா இருக்குது. அப்படியே இவர் அப்படியே மனைவியை அப்படியே பார்க்குறார். இது சொல்லுது, என்னங்க இப்படி கொண்டாடிட்டாங்க, வேணான்னு சொன்னால் கேட்குறாங்களா? சும்மா அதெல்லாம் சும்மா ஒரு முட்டாய் மாதிரி நம்ம வேலையை விட்டுட்டு வர்றோம்ல, சந்தோஷப்படணுங்கிறக்கா அப்படி செய்கிறாங்க. இந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் இல்லை, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம்தான். எனக்கு தெரியாதா? உங்கள் கூட எத்தனை வருஷமாக வாழ்கிறேன், என்னைய கூட நீங்கள் ஒரு வார்த்தை திட்டினதே இல்லையே, கடினமாக ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க? எப்படி உங்களால் இப்படிலாம் இருக்க முடியுது? ஒரு பையனை கூட திட்டாமல் அடிக்காமல் எப்படி இப்படி ஒரு வாத்தியாராக உங்களால் இருக்க முடிஞ்சது? 36 வருஷம். இப்படி யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம எப்போ இப்படிலாம் ஆனோம் அப்படின்னு யோசிக்கிறார். அவருக்கு ஒரு ஒருத்தி உண்டு. அந்த குழந்தை 6 வயசாக இருக்கும்போது, இப்போ அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா, 6 வயசு குழந்தைய அவள் இருக்கும்போது அவளுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட அவள் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுறான். உடனே அவர் பெரம்பெடுத்து பலார்னு அந்த பிள்ளைய ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடித்த இடத்துல அந்த வேனல் கொப்பெல்லாம் அவளுக்கு இருந்திருக்கு. அந்த வேனல் கட்டி உடஞ்சி அவள் கதறு, அவள் அழுக இவர் மனசு முழுக்க நிறைஞ்சிருது. ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைய அடித்தா எவ்வளவு வேதனை, 6 வயசு பிள்ளைய. அதனால் நம்ம வாழ்க்கையில் யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு எடுத்திருப்பார். அன்னைக்கு எடுத்த முடிவை 36 வருஷம் காப்பாற்றியாச்சு அப்படின்ட்டு இடது பக்கம் பார்ப்பார். அவங்க வீட்டில், அவங்க கிறிஸ்தவ குடும்பம், இந்த இயேசுநாதருடைய கருணை ததும்புகிற முகத்தோடு உள்ள ஒரு ஓவியம் இருக்கும். அதில் அவர் தலையில் ஒரு முள் முடி வச்சிருப்பார். இவர் அப்படியே பார்ப்பார், நான் என்ன சாதிச்சிட்டேன், எல்லாரும் பாவத்தையும் தான் சுமந்து கொண்டு இந்த சிரிக்கிறானே, இவனை விடவா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இயேசுநாதரை பார்த்து அப்படி நினச்சிக்கிறார். இருந்தாலும் அவருக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் 36 வருஷம் ஒருத்தரை ஒரு சொல்லாமல், ஒருத்தர் மனசை கூட காயப்படுத்தாமல் இவ்வளவு அன்பான ஆசிரியராக நம்மளும் இருந்திருக்கிறோம்ல அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கர்வம் எட்டி பார்க்குது. அடுத்த செகண்ட் அந்த ஆறுமுகம் இருக்கான் பாருங்க, அவன் உள்ளே வந்துடுறான். சார் அப்படின்ட்டு, என்னடா நீ இன்னும் போகலையா? இல்லை போனேன் சார், இந்த சின்னையனும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்குறார். இவர் வகுப்பில் படித்த ஒரு பையன் அவங்க அம்மாவோட வந்து நிற்கிறான். ஏங்கி அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா பரிதாபமாக சோகமாக நிற்கிறாங்க. என்னடா என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறான்? சார் அவன் கூட எல்லாரும் பேசலான்னு சொல்லுங்க சார். எல்லாரும் பேசலான்னு சொல்லவா? ஆமாம் சார், அதுக்கப்புறம் அவன் எந்த தப்பும் பண்ணலை சார், மன்னிச்சிருங்க சார், அவன் கூட எல்லாரும் பேசலான்னு சொல்லுங்க சார். இவருக்கு புரியவே இல்லை. என்னடா சொல்கிறேன், எனக்கு புரியலை சார். போன வருஷம் இவன் நம்ம பக்கத்தில் உள்ள ஒருத்தர் இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து பேரை மாற்றி ஒட்டி கடையில் போய் வித்துட்டாம்ல சார், அதை நான் தானே உங்ககிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்தேன். ஆமாம், அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இது வரைக்கும் என் வகுப்பில் எந்த பயலும் இந்த கள்ளத்தனம் பண்ணதே கிடையாது, இனிமேல் இந்த பைய கூட ஒருத்தனும் பேசக்கூடாது நீங்கள் சொன்னீங்கல்ல சார். ஒரு வருஷமாக நாங்கள் யாரும் வேண்டாம் பேசலை சார், இவன் மூஞ்சிலே நாங்கள் முழிக்கலை சார். இந்த பார்ட்டிக்கு கூட அவன் 1 ரூபா கொண்டு வந்தான், வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே, வாத்தியாருக்கு பிடிக்காத அவன்கிட்டே நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னோடனே
அப்படியே இதயத்தில் ஆணி அரைஞ்ச மாதிரி அவருக்கு இருக்கு. அப்படியே அதிர்ந்து நிற்கிறார். அந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க, சார் 1 வருஷமாக அந்த பையன் சொரத்தே இல்லாமல் இருக்கான் சார். தங்கச்சி பாப்பா கூட விளையாடவே மாட்டேங்கிறான், சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் வேதனையாகவே அலைகிறான். சின்ன பிள்ளை தானே சார், தெரியாமல் பண்ணிட்டான் சார், மன்னிச்சு எல்லா பிள்ளைங்களையும் பேச சொல்லுங்கள் சார். இவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கையும் களவுமா ஒரு திருடை மாட்டிக்கிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி அப்படியே நிற்கிறார். கொடுறா சார்ட்ட காசை கொடு. உடனே அவன் அழுதுகிட்டே அந்த 1 ரூபாவை சார்ட்ட கொடுக்குறான். அப்படியே கையில் வாங்கிக்கிறாரு. எல்லாரும் இனிமேல் அவங்ககிட்ட பேசலாம்ல சார், டே சார் உன்னை மன்னிச்சிடாருடா, வாங்க வாங்க அப்படின்னு அவன் அந்த பையன் வெளியில் போயிடுறான். இவர் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்படி மனைவி வந்து அவர் பார்க்குறாங்க, கண் கலங்கி சொல்கிறாரு, இப்படிலாம் அவனுங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி தானங்க செஞ்சாங்க. உடனே மறுபடி அந்த கர்த்தர் முகத்தை அவர் பார்க்கிறார். இப்போது இந்த கதையை தி ஜானகிராமன் முடிக்கிறார். அந்த முள்முடி ஆசிரியர் தலையில் ஒரு முறை அழுத்தியது. நம்ம நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம், யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலை, யார் மனசையும் காயப்படுத்தலை, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக தான் இருந்திருக்கோம், எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கோம்னு நமக்குள்ளே ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு பெருமிதம், ஒரு கர்வம், ஒரு பெருமை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஜீவன் நம்மால் காயப்பட்டு காலம் முழுக்க கண்ணீர் சிந்துவதற்கு கூட நாம் காரணமாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான உண்மையை இந்த முள்முடி என்கின்ற கதையின் மூலமாக தீஜா நமக்கு விளக்குகிறார்.